சார் நீங்க எப்படி சார் பிக் பாஸ்ல இருந்தீங்க ப்ளீஸ் சொல்லுங்க சார். முதல்ல ஒரு வாரமோ கடைசி 2 வாரமோ 2 விதமா இருந்தது. முதல் வாரம் எல்லாருமே புதுசு, அது ஒரு வினோதமான அப்ரோச், எல்லாருக்கும் ஒரு வியூவா இருந்தது. ஆனா நாங்க இருந்ததுல ஒரு கேம் என்னன்னா பாய்ஸ் வெஸ் கேர்ள்ஸ்ன்றது பிரிஞ்சிருந்தது. சோ போன அந்த முதல் நிமிஷத்துல இருந்து அந்த கேமுக்கு எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணோம் அப்படின்றதை நோக்கி ஆடும்பொழுது என்னை விட பிசிக்கலா நல்லா ஃபிட்டா இருக்கக்கூடிய பல பிளேயரோட கம்பீட் பண்ணும்பொழுது அதுக்கான சேலஞ்சஸ் ஜாஸ்தியா இருந்தது. அடி விழுந்தது. என்னுடைய லைஃப் சைக்கிள்ல இந்த மாதிரியான பிசிக்கல் எனக்கு இப்ப இந்த சீசன் பூரா டிக்கெட் டு ஃபினாலே வரைக்கும் பிசிக்கலே இல்லாத கேம் போன சீசன்ல ஏதாவது பண்ணிட்டானுங்களா, நல்லா தெளிவா அதிபயங்கரமான டாஸ்க்கள் அத்தனையும் போன சீசன்ல இருந்தது. இப்ப என்னன்னா ஏஞ்சல் டெவில் டாஸ்க் கூட இந்த சீசன்ல இல்ல. ஒரு விஷயம் என்னன்னா போன சீசன்ல உள்ள இருக்கும் போது நான் புரிஞ்சுக்கிட்டது ஒன்னே ஒண்ணுதான், ஷோன்றது ஒரு பெர்ஸ்பெக்ஷன் ப்ரொஜெக்ஷன் தான். யார எப்போ எப்படி அதிபயங்கரமா புத்திசாலித்தனமா மக்களை பேச வைக்கிறதுக்காக உள்ளுக்குள்ள கொஞ்சம் கூட ஆர்டிபிஷியலா இல்லாம ரியலா இருக்கக்கூடிய அந்த வெளிப்படுத்தும் தன்மையை ரொம்ப அழகா நேச்சுரலா போர்ட்ரேட் பண்றாங்களோ இந்த ஷோ அவங்கள ஈர்த்துரும். ஆர்டிபிஷியலா இல்லாம நேச்சுரலாவே அவங்க ஒரு வியூகத்தை அமைச்சு என் விளையாட்டுடைய விதிமுறை இதுதான் விளையாடும் பொழுது அது இந்த விளையாட்டு இந்த ஷோவை கொண்டு வந்த மேக்கருக்கு இப்படி ஒரு திசை, அதாவது இந்த ஷோ ஒருத்தரை நோக்கி ஓடக்கூடாது, கூட்டிட்டு வந்து விட்ட 16 பேரை நோக்கி ஓடணும். யார் மீது அதிகமான பேசும் பொருளாகக்கூடிய ஒரு தனிநபர் ஆகுறாங்களோ அவங்க விளையாட்டு முறை சரியோ தவறோ விமர்சனத்துக்குள்ளாகிற ஒரு பாயிண்ட்டுக்கு வரும்போது அந்த கேமராக்கள் அவங்க மேல திரும்பும் போது ஷோ அங்க இருந்து சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. சோ ஒரு வில்லன் ஒரு ஹீரோ டெஸ்பரேட்டா ஒரு ஷோ ஒவ்வொரு சீசன்லயும் வர்றதுக்கான வாய்ப்புகளோட தான் போகுது. சோ நான் என் ஷோல அப்படி ரொம்ப சீக்கிரமாவே ஒருத்தன் ஹைலைட் ஆயிட்டான், அவனை நம்பியே போயிட்டு இருக்கும் போது ஒரு பெரிய பார்க் தான் மிச்ச 2-3 பிளேயர்ஸா வந்தது, ரயான், ஜாக்லைன் அண்ட் சௌந்தர்யா. சோ என் சீசன்ல அந்த மாதிரியான ஒரு சீசன்டா கேம வாதத்தின் திறமையும் விளையாட்டின் திறமையும் வச்சு வியூகத்தின் அடிப்படையில ரொம்ப அழகா விளையாடுறதுக்கான ஒரு கேம் பிளானிங்கா போச்சு. இன்க்ளூடிங் தீபக், இன்க்ளூடிங் மஞ்சரி. இவங்களை இப்ப சோஃபா கேங்னு சொல்லுவாங்க. அந்த சோஃபா கேங்கோட ஒரே யூனிட் என்னன்னா அந்த கேங் அதுங்களுக்குள்ள அடிச்சுக்காதுங்க, அந்த கேங் தனித்தனியா எல்லாரையும் அடிச்சு கொள்ளுங்க. அந்த கேங் அதுங்களுக்குள்ள அடிச்சுக்கிறதுக்குள்ள அந்த கேங்கோட பிரைமரியான தீபக் மஞ்சரியை பிரிச்சு விட்டாங்க. ரன்னிங் டாஸ்க்ல இருந்து ஜாக்லினை பிரிச்சு விட்டாங்க. இப்போ சென்டர் ஆஃப் கிராவிட்டியான சௌந்தர்யாவையும் சென்டர் ஆஃப் ஹோல் ஷோக்கான முத்துக்குமரனையும் கடைசி வரைக்கும் கொண்டு போறதுக்கு ஸ்கில்லும் அந்த ஷோவோட நான் டாக்ஸிக்கும் பயங்கரமா ஹெல்ப் ஆச்சு. இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் அவங்களால அப்படி எதுவும் பண்ண முடியல, ஷோவே டாக்ஸிக்ல போகுது. சோ ஒரு நெகட்டிவிட்டியை ஃபுல்லா ரன் த்ரூ பண்ற ஒரு ஷோ, ஒரு பர்சன் மாதிரியான ப்ரொஜெக்ஷன்ல போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிளேயர், பாசிட்டிவிட்டியாவே ப்ரொஜெக்ஷன்ல போயிட்டு இருக்கிற ஒரு பிளேயர் மேல கேமை திருப்பி அப்படி ஏதாவது ஒரு எடிட்டட் ஸ்கிரிப்ட் ஸ்கிரீன் பிளே மாதிரி காமிச்சு கொண்டு போலான்னு ஒன்று போகுது. இங்க நல்லவனும் கெட்டவனும் அந்த ஷோவோட ப்ரொஜெக்ஷன்ல தான் இருக்கு. எல்லார் லைஃப்லயும் அவங்க வாழ்றதுக்கான ஒரு ஒப்பீனியன் அண்ட் ஒரு ஐடியாலஜி இருக்கு. அந்த ஐடியாலஜி அவங்களுக்கு சரின்னு படும், மத்தவங்களுக்கு தப்புன்னு படும். பொதுவா அது விமர்சிக்கப்படும். அந்த விமர்சனத்துல இருந்து ஒருத்தர் ஜெயிக்கிறதுக்கு படும். அந்த ஜெயிக்கிறது யாருன்றது இறுதியில் உறுதி செய்யப்படும்.